கிராஸ் செல்லிங்க்கு பேங்கை ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்சாதான் 2 பேரும் பெனிஃபிட் ஆக முடியும். இல்லாட்டி பேங்க் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி வர்றது சரியா வரல. ஏன்னா இதோட பேஸ் அதிகமா இருக்கு, கஸ்டமர் பேஸ் அதிகமாக சொல்லி. ஸோ 21, 23 மர்ஜர் ப்ராசஸை இந்த அத்தனோ சக்கரவர்த்தி தான் முடித்து வைக்கிறார். இன்டர்னல் கமிட்டி மீட்டிங் HDFC பேங்க்ல போர்டு மீட்டிங்ல ஏதோ தவறுகள் நடந்திருக்கின்றன என்று வந்த உடனேவே அடுத்த நிமிடம் அத்தனு சக்கரவர்த்தி அவர்கள் ரிசைன் செய்கிறார். பல துறைகளில் மோடிக்கு மிக மிக உறுதுணையாக லிட்டரலா ரைட் ஹேண்டா முக்கியமான துறைகள் இருந்திருக்கார். இவர் தான் CMDவே இருந்திருக்கார். மோடி அவர்களால் பணியமர்த்தப்பட்டிருக்கார். பணியமர்த்த அவரோடய டிராவல் செய்தார். ஓகே, அந்த அரசியல் வாழ்க்கையில் டிராவல் செய்தார். லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் எப்பயுமே கையில் இருந்துருக்கு. 25,000 கோடி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபண்ட் எங்ககிட்ட சும்மா தான் தூங்கி நிற்குது. நீங்க why don't you எங்ககிட்ட இருந்து நீங்க வாங்கி எங்களுக்கு அதற்கு தகுந்த வட்டி குறுகிய கால வட்டி கொடுங்க. MSRDC மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நிறுவனம் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய ஸ்பெஷல் வட்டி என்னவென்றால் 6.5% என்று சொல்கிறார். ஆனால் RBI சொல்லுவது என்னவென்றால் தனிநபருக்கு சிறப்பு சலுகை தரக்கூடாது என்பது RBI மாஸ்டர் ரெஜிஸ்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கைட்லைன்ஸ் புக்கில் தெளிவாக இருக்கிறார். ரங்கநாத் என்பவர் தான் அந்த ஆடிட் கமிட்டி கண்டக்ட் செய்கிறார். அவர் பார்க்கும்போது 45 கோடியில் கிட்டத்தட்ட 9 கோடி ஒர்த் ஆஃப் ஒரு சாம்பிள் 9 கோடி ஒர்த் ஆஃப் இன்வாய்சஸ் ஒரே ஒரு போட்டோ செல்கிறது. 21 ஆரம்பித்து 22 இவர்கள் சொன்னது என்ன 25,000 கோடி என்று சொன்னார். 25,000 கோடி வந்ததா? சொற்பமே 3,000 கோடி தான் பண்ணியிருக்காங்க. பிறகு எங்க பணம் என்று கேட்டால் பிறகு வரும் என்று கொடுக்கவே இல்லை. எதற்காக கொடுக்காத ஒரு பணத்திற்கு வலியே போய் எதற்காக நீங்கள் 6.5% அதை உடனே நிறுத்தி இருக்க வேண்டும் அல்ல. அதை மீறி நீங்கள் ஒருபடி மேலே போய் நீங்கள் எதற்காக அந்த 45 கோடி எக்ஸ்பென்ஸ் வேற கொடுத்தீர்கள்? இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா நடந்த முதல் குற்றச்சாட்டு. துபாய் ஆபரேஷன்ஸ் HDFC பேங்க் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டுள்ளது. நவ் HDFC பேங்க் இஸ் பார்ட் இன் துபாய் ஃபினான்ஷியல் ஆபரேஷன்ஸ். இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சேர்மனாக இருக்கிறவர் சொல்லும் வார்த்தை, எனக்கும் HDFCயில் நடந்த இந்த ஊழல்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், நடுநிலை ஊடகங்கள் கேட்கிறேன், அப்படி என்றால் நீங்கள் ஏன் 3 வருஷம் தூங்கி கொண்டிருந்தீர்களா? இவர் மோடியோடவே டிராவல் செய்ததால் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருடைய முக்கிய பொறுப்புகளை இவர் பர்சனல் ஃபைல்ஸ் கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரி போல இவர் செயல்பட்டதால் இவர் செய்யும் செயல்கள் எதையுமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 வருடம் யாருமே கண்டுகொள்ளை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசி. இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் சிற்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். போன வாரம் ஒரு ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது எப்படி முறைகேடாக செயல்படுது, அந்த முறைகேடாக செயல்படக்கூடிய அந்த நிறுவனத்துல எப்படி LIC போன்ற பொதுத்துறை நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்ற பத்தி நம்ம விரிவா பேசணும். இப்போ நம்ம பேச இருக்கக்கூடிய விஷயம் HDFC அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தனியார் வங்கி. அந்த வங்கி மீது எழுந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், அந்த வங்கியை வழிநடத்திய நபர், அவருடைய அரசியல் பின்னணி, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எப்படி இவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய முறைகேட்டில் அவர்களால் ஈடுபட முடியுது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. முதல்ல அந்த வங்கி மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன சார்? HDFC அப்படின்னு மக்கள் பார்வைக்கு ஜென்ரலா வரக்கூடிய ஒரு தோற்றம் என்னன்னா மிக மிக நம்பகத்தன்மை உள்ள நிறுவனம். தட் இஸ் வங்கிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2010 காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ICICI போன்ற நிறுவனம் எல்லாம் ரொம்ப கட் த்ரோட் காம்படிஷன்ல சில ஃபோர்ஸ் டு டேக் சில மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ், லோன் சாங்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றது ஒரு ஜென்ரல் பரவலான ஒப்பீனியன் உண்டு. எல்லாரும் அது சினிமா படங்களையும் நீங்க அதெல்லாம் பார்ப்பீங்க. ஆக்சுவலா உண்மைதான். விதிகள் சிறிய அளவுக்கு மீறப்படுது, தளர்க்கப்படுகின்றன வச்சுக்கலாம். ஒரு லோன் சாங்ஷன்ல ஒரு சிறு குறு லோனோ இல்ல இண்டிபெண்டன்ட், அது ஜெனரல். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்ற ஒரு நிறுவனம் தான் 1977 ஆரம்பித்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் லிமிடெட் என்று சொல்லப்பட்ட ஒரு பப்ளிக் லிமிடெட் நிறுவனம். மிக மிக ஸ்திரமான நிறுவனம். அதுல இருந்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டால்வார்ட்ஸ் 77 காலகட்டத்திலிருந்து இருந்தவர்கள். 91 லிபரலைசேஷனுக்கு அப்புறம்
மறுபடியும் ரீபிரைவேட்டைசேஷன் என்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இது ஸ்டாப் பண்ணாங்க. 69 காலகட்டம் பிரைவேட் செக்டரை வந்து ஸ்டாப் பண்றது. 80 சில பேங்க் மறுபடியும் வந்து 93 வந்து இது பண்ணும்போது ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லைசன்சஸ் டு பி சாங்ஷன்ட் வாஸ் யாருன்னு கேட்டால் 93 கொடுக்கப்பட்டது ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ற நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது சொல்றேன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான தரவெல்லாம் சொல்ல, இதுக்கு வந்து பேங்க் ஆஃப் பாம்பேன்னு தரலாமா, ஓகே அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து அந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும் இல்ல நமக்குன்னு ஒரு நேம் ஹெச்டிஎஃப்சி என்ற ஒரு நேம் இருப்பதால் அதே நேமை வந்து இவங்களுக்கு வந்து வரவழைத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் என்று 1993 உருவாக்கப்படுகின்ற ஒரு பிரைவேட் முன்னாடி 1993க்கு முன்னாடி வந்து அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்கேஜ் லோன் மட்டும் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதற்கு பிறகு அது பேங்கிங் செக்டரா வருது. பேங்கிங் செக்டருக்குள்ள வராங்க. தனி செட்டப் அது. ஹவுசிங் டெவலப்மெண்ட் பினான்ஸ் லிமிடெட் என்பது இன்றும் இருக்கிறது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு வேண்டிய லோன் மட்டும் கொடுக்கப்படும். சின்ன ப்ராஜெக்ட் முதல் பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் தனிநபர்களுக்கு கம்பெனிஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி எப்படி இந்த மர்ஜர் ஆச்சுன்றதுக்கு காரணம் ரிவர்ஸ் மர்ஜர் ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து 93க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தின் எம்ப்ளாயி சைஸ் என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,70,70,000 பேர். இங்க வேற வந்து ஹெச்டிஎஃப்சில பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லிமிடெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4,000 எம்ப்ளாயி. ஸோ லாஜிக்கலி கரெக்ட். ஓகே, சப்சிடரி கம்பெனி வந்து அந்த பிரைமரி கம்பெனியோட பயங்கரமா வளர்ந்துருச்சு. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. இந்த பக்கம் நீங்க பார்க்கும்போது மெயினா சொல்லக்கூடிய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இவங்களோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்கோட லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 17 லட்சம் கோடி. வெரஸ் வந்து இவங்களோட வந்து 8 லட்சம் கோடி. ஓகே, இவங்க வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இவங்க அசெட்டை வந்து மார்க்கெட் அதன் காரணமாக இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் இவங்களோட அந்த காலகட்டத்தில் வந்து 45,000 கோடி, இவங்க 15,000 கோடி. இந்த 3 லாஜிக்கும் வைத்து பிளஸ் இவங்க கிட்ட இருந்த அவுட்லெட் பிரான்சஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,800 8,000 பிரான்சஸ் வந்து இவங்க கிட்ட வந்து அவுட்லெட்னு சொல்லக்கூடியது ஹெச்டிஎஃப்சி கிட்ட இருந்த அவுட்லெட். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கிராஸ் செல்லிங்க்கு பேங்கை ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்சாதான் 2 பேரும் பெனிஃபிட் ஆக முடியும். இல்லாட்டி வந்து பேங்க் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி வர்றது வந்து சரியா வரல. ஏன்னா இதோட பேஸ் அதிகமா இருக்கு, கஸ்டமர் பேஸ் அதிகமா சொல்லி. ஸோ 21, 23 மர்ஜர் ப்ராசஸை இந்த அத்தனோ சக்கரவர்த்தி தான் முடித்து வைக்கிறார். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜூலை 1, 2023 முதல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ற நிறுவனம் தான் முதல் முகமாக நிற்கிறது. பின் நிற்பதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சி லிமிடெட். இந்த தெளிவுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு லிஸ்டட் பங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பங்குன்னு வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் என்ற பங்கைத்தான் நாம் வாங்க முடியும். ஒரு பங்கின் விலை வந்து ₹1 என்று கேட்டால், ஃபேஸ் வேல்யூ என்று கேட்டால், அதனுடைய மார்க்கெட் விலை இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்தது வந்து ₹1,050 ஒரு பங்கின் விலை. இதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஒரு 1,050. இப்போது இந்த அலிகேஷன் அந்த நிறுவனம் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பிறகு எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு சார்? மார்ச் 18, 2026 அன்னைக்கு நடந்த ஒரு கமிட்டி மீட்டிங், இன்டர்னல் கமிட்டி மீட்டிங்ல வந்து நாம் வந்து சில தவறுகளை செய்திருக்கிறோம். அது வந்து துபாய் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ஸ், இன்டர்னல் சம்பந்தம், அது வரும்போது பேசுவோம். அது இப்போ அந்த சொன்ன உடனே முதல்ல வந்து ஏப்ரல் 25க்கும் மார்ச் 25க்கு இடையே வந்து இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த இன்டர்னல் கமிட்டி மீட்டிங்ல கரெக்டா மார்ச் 18, 26 அன்னைக்கு காலை கூடிய மீட்டிங்ல வந்து இன்டர்னல் கமிட்டி மீட்டிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கூடின மீட்டிங்ல ஏதோ தவறுகள் நடந்திருக்கின்றன என்று வந்த உடனேவே அடுத்த நிமிடம் அத்தனு சக்கரவர்த்தி அவர்கள் ரிசைன் செய்கிறார். ரிசைன் செய்த அடுத்த நிமிடம் மார்ச் 18, 2026 ஆரம்பித்த பங்கு, ஹெச்டிஎஃப்சி பங்கு வந்து படிப்படியாக ஒரு மாதத்தில் குறைந்து 1050 இன்னைக்கு 750 இருக்கிறது. ₹300 குறைந்திருக்கிறது. சரி, இப்ப நம்ம குற்றச்சாட்டை பத்தி பேசுவோம். என்ன குற்றச்சாட்டு வைச்சு, என்ன முறைகேடு நடந்தது? முறைகேடுகள் நடந்தது. ஸோ நான் முதலில் சொன்னது போல வந்து இவர் பேசிக்கா ஒரு குஜராத் லாபியில் இருந்து வந்த அத்தனு சக்கரவர்த்தி என்ற 1985 குஜராத் IAS கேடர்ல இருந்து வந்தார். குஜராத்ல அதுக்கு முன்னாடி பல துறைகள்ல மோடிக்கு மிக மிக உறுதுணையாக
லிட்டரலா ரைட் ஹேண்டா முக்கியமான துறைகள் இருந்திருக்காரு. இவர் தான் சிஎம்டியாவே இருந்திருக்காரு. குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன், குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், குஜராத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்டு போன்ற முக்கிய எங்கெல்லாம் பணம் அதிகமாக புரளுமோ, குஜராத் அந்த காலகட்டத்தில் குஜராத் வந்து முதலாவதாக நின்ற மாநிலம் என்று சொல்வார்கள். ஸோ அப்ப அதற்கு வந்து முக்கிய பொறுப்பில் இவருக்கு எல்லா இதையும் கையாண்டு மோடி அவர்களால் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார். பணியமர்த்த அவரோடய டிராவல் செய்தவர், அந்த அரசியல் வாழ்க்கையில் டிராவல் செய்தவர். சோ இப்ப இவர் 2020 இவர் ரிட்டையர் ஆகி பணி ஓய்வு பெற்ற பின்பு இவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருடம் வந்து இதுல இருக்காரு, டெல்லி கவர்மெண்ட்ல இருக்காரு. அப்புறம் ஏதோ சில வேர்ல்ட் பேங்க் அசைன்மெண்ட் அனுப்பி கரெக்டா வந்து மே 21 இவர் சேர்மனாக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். HDFC பேங்கோட சேர்மனாக. இவர் ஆரம்பித்தவுடன் உங்கள் கேள்விக்கான முதல் பதில் என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு கேட்டா, முதலும் கோணல், முற்றிலும் கோணல். நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் டேக் ஓவர் பண்ண உடனே பண்ணும் முதல் பெரிய தவறு, மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், MSRDCன்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து இவர்களை அணுகுகிறார்கள், இவர்களும் மார்க்கெட் செய்கிறார்கள். அந்த 21 காலகட்டத்தில் போஸ்ட் கோவிட் காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லா பேங்க்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் தேடி போறாங்க. பிக்ஸட் டெபாசிட் முழுகுது, அது வந்து காசான்னு சொல்லுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங், அதான் வந்து பேங்க்குக்கு முக்கிய ஒரு இது பில்லர் மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட் தேடி போறாங்க, டெபாசிட் மொபிலைசேஷன். உடனே என்ன பண்றாங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எங்ககிட்ட வந்து 25,000 கோடி வந்து லேண்ட் அக்விசிஷன் ஃபண்ட்ஸ் நாங்க சும்மா தான் வச்சிருக்கோம். லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் எப்பயுமே கையில இருந்துருக்கு. 25,000 கோடி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபண்ட் எங்ககிட்ட சும்மா தான் தூங்கி நிக்குது. நீங்க வந்து why don't you எங்ககிட்ட இருந்து நீங்க வந்து வாங்கி எங்களுக்கு அதற்கு தகுந்த வந்து குறுகிய கால வட்டி கொடுங்க அப்படின்னு இவர்கள் கேட்கிறார். 25,000 கோடி நாங்க டெபாசிட் பண்றோம், எங்களுக்கு வட்டி கொடுங்க. இவர்களுக்கு உடனே வந்து 25,000 கோடி என்பது ஒரு பெரிய பணமாக தோன்றிய உடனே இந்த அத்தனு சக்கரவர்த்தி உடனே இன்டர்னல் மீட்டிங் எல்லாரையும் பேசும்போது இதற்கு வேண்டிய எல்லா செயல்பாடுகளையும் செய்வோம் அப்படி என்று கேட்கும்போது அங்கிருந்து வரும் ஒரு நிபந்தனை, MSRDC மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற நிறுவனம் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய ஸ்பெஷல் வட்டி என்னவென்றால் 6.5% என்று சொல்கிறார். அவ்வளவு வேணும்ன்றாங்க. ஆனால் RBI சொல்லுவது என்னவென்றால், தனிநபருக்கு சிறப்பு சலுகை தரக்கூடாது என்பது RBI மாஸ்டர் ரெஜிஸ்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கைட்லைன்ஸ் புக்ல தெளிவாக இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாருக்கும் சமமானது. ஓகே, உங்களுக்கோ எனக்கோ, நீங்கள் பெரிய அதானியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ரேட் தான் கொடுக்கும். என்ன RBI வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம், இந்த ஸ்லாப் ஆஃப் ஃபண்டு, இந்த ஏஜ் குரூப் ஆஃப் ஃபண்டுக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும்தான், தனிநபராக சரி நிறுவனங்களாக சரி, இதுதான் ரேட். ஆக்சுவலா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும் சார்? ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்துருன்னு கேட்டா 3.5% தான் இவங்க தந்திருக்க வேண்டியது. ஆனா அவங்க 6.5 கேக்குறாங்க. 6.5 கேக்குறாங்க. உடனே இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 6.5க்கு வர்பலா இந்த மேனேஜ்மெண்ட், தட் இஸ் வந்து சேர்மன் முதல் மற்ற CEO, MD, CFO எல்லாரும் சேர்ந்து வர்பலாக எங்கேயுமே கையெழுத்தில் சொல்லாமல் ரீஜனல் ஆபீஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தருகிறார். இந்த MSRDCக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு ஒர்க்கிங் போட்டு கொடுங்கள், அது வந்து 6.5% இருக்க வேண்டும். அவங்களுக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அது முழுசா இன்ட்ரெஸ்டாவே இருக்கக்கூடாது, பல்வேறு வகையில ரிட்டர்ன்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. உடனே என்ன ஆகுது, இவங்க ரீஜனல் ஆபீஸ் மத்தியில் ஒரு சலசலப்பு வருகிறது, எப்படி இதை செய்ய முடியும் என்று. உடனே இவர், தட் இஸ் அத்தனு சக்கரவர்த்தி என்பவர், அசட் அண்ட் லயபிள் ஒரு ஸ்பெஷல் அசட் அல்கோ மீட்டிங் என்று ஒன்று அவசரமாக கூட்டு, அது செய்யும் போது அப்படி என்றால் ஒண்ணு செய்வோம், 4.5% நாம் ஒரு அபிஷியலா போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி RBI கைட்லைனை மீறி 4% ஓப்பனாவே கொடுப்பதாக ஒத்துக்கொள்ளும். அந்த கம்யூனிகேஷனை கொடுத்தும் விடுகிறார்கள். மீதி 2% தான் இப்ப இங்க வரக்கூடிய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீவியேஷன் நம்பர் 1 3.5%ல இருந்து 4.5% போனது RBI டீவியேஷன் ஆயிடுது. ஓகே, அதை வந்து அபிஷியலாவே செய்யறாங்க. சோ அதுதான் நான் சொன்ன முதலிலும் கோணல், முற்றிலும் கோணல் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாங்க. சரி, இந்த பாக்கிக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றாங்க, MSRDC கூப்பிட்டு, சரி நம்ம ஒண்ணு செய்வோம், நான் வந்து உங்களுக்கு வந்து 6% நான் அபிஷியலா டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, இதற்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இதை இப்படி நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் சில பரிவர்த்தனைகள் ஆகுன. அப்படி அதுக்கு என்னவென்று கேட்டால், உங்களுக்கு நாங்கள் ரோட் சேஃப்டி கேம்பெயின், நீங்கள் வந்து எங்கள் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரமோட் செய்வதாக, எங்களுக்காக நீங்கள் ரோட் சேஃப்டி கேம்பெயின் செய்வது. எதுக்காக? HDFC
மகாராஷ்டிரா எம்எஸ்ஆர்டிசி பண்ணக்கூடிய கேம்பெயினுக்கு இவர்கள் 45 கோடி ப்ரமோஷன் பட்ஜெட், மார்க்கெட்டிங் பட்ஜெட் அப்படின்னு கொடுக்குறோம். சோ அங்க ஒரு பெயர் அடிபடுகிறது. ரவி சந்தானம் என்பவர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து 6.5% உங்களுக்கு வட்டி கொடுக்கணும். இந்த வட்டியில 4.5 அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்றேன். மீத இருக்கக்கூடிய 2% வெவ்வேறு வழிகளில் கொடுக்குறேன். அது ஒரு வழிதான் இது. 45 கோடி ரோட் சேஃப்டி பற்றியான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு 45 கோடி ரூபாய் கொடுக்குறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது. நான் எம்எஸ்ஆர்டிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வட்டி தான் வேணும், அதை நான் எதுக்கு வேணா பயன்படுத்துவேன், என்னுடைய பணம் அது அப்படின்ற போது நீங்க கொடுக்குற 45 கோடியை நான் ரோட் சேஃப்டி அவேர்னஸ்க்கு தான் பயன்படுத்தணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவன்ல. அப்ப அது ஏன் பணம் இல்லையே, அது உங்க பணம் தானே. கரெக்ட். தட் இஸ் வந்து என்னன்னா அங்க வந்து டைட்டில் நீங்க வந்து புக்ஸ்ல காமிக்கணும். நீங்க கேட்கிற கேள்வி செயல் நடக்குதா இல்லையான்றதான் கேள்வி இல்லையா? செயல் நடக்குதா இல்லையா, செயல் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. அது வந்து மக்களுக்கான ஒரு சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டியா போயிருந்தா அது கரெக்ட். இங்கதான் இன்டர்னல் ஆடிட் உள்ள வராங்க. ஸோ 45 கோடி செலவு பண்ணீங்களே, சரி ஓகே. எல்லா ரங்கநாத் என்பவர் தான் இந்த ஆடிட் கமிட்டி கண்டக்ட் செய்கிறார். அவர் பார்க்கும்போது 45 கோடியில் கிட்டத்தட்ட 9 கோடி ஒர்த் ஆஃப் ஒரு சாம்பிள், 9 கோடி ஒர்த் ஆஃப் இன்வாய்ஸஸுக்கு ஒரே ஒரு போட்டோ செல்கிறது. ரோட் சேஃப்டி கேம்பெயின் நடந்த மாதிரி ஒரே ஒரு போட்டோ 9 கோடி ரூபாய் 9 செலவுக்கு அந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஆதாரமா காமிச்சிருக்காங்க. மல்டிபிள் இன்வாய்ஸஸ் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மல்டிபிள் இன்வாய்ஸ் வெவ்வேறு இடத்தில் ரோட் சேஃப்டி கேம்பெயின் செய்திருக்க வேண்டும். அதற்கு இவர்கள் பணம் செய்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ரங்கநாத் கண்டுபிடித்த இன்டர்னல் ஆடிட் கமிட்டியில் ஒரே ஒரு போட்டோவை வைத்து பல இன்வாய்ஸ், 9 கோடி ஒர்த் ஆஃப் இன்வாய்ஸ் தான் இவங்க வந்து வைக்கிற மெயின் குற்றச்சாட்டு. இதுல இன்னொரு பொதுமக்கள் பார்வைக்கு சொல்லிக்கிறாங்க. என்னங்க 5 லட்சம் கோடி HDFC என்ற நிறுவனத்துல வந்து என்னங்க ஒரு 45 கோடி ஊழல்லாம் என்னங்க, இது ஒரு பெரிய இதுவான்னு கேட்கும்போது அதுதான் HDFC பாரம்பரியம் என்ற ஒரு அழுத்தமான கருத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். அதுதான் அவரும் சொல்லுகிறார். ரங்கநாதன் வந்து இது வந்து உங்களுக்கு மக்கள் பார்வைக்கு வேணால் இது வந்து 45 கோடி லாபம் உள்ள கம்பெனி, ஆனா எங்கள் நிர்வாகத்தில் இதுவரை இப்படிப்பட்ட தப்புகள் நடந்ததே கிடையாது, இது எங்களுக்கு வித்தியாசமாக உள்ளதுன்றதான் ஆடிட் கமிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்ஸ் வைக்கிறேன். இன்னும் சரியா புரிஞ்சுக்க சொல்லணும்னா அந்த 45 கோடி ரூபாய் உண்மையிலேயே பப்ளிக் அவேர்னஸ்க்காக, அதாவது போக்குவரத்து தொடர்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தவே இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு டீவியேஷன் ஆகுது. இவர்கள் அந்த விண்டோ ஓப்பனிங் ஃபார் 6.5 ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்ன இல்லைங்களா, இவங்களுக்காக ஓபன் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் ரேட் என்பதை தெரிவிக்கும் வகையில் ஒரு வித்தின் ஒரு 3 மாசத்துக்குள்ள 22 ஏப்ரலோட அந்த ஸ்பெஷல் ரேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வேற யாருக்கும் அந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல. 6.5 ரேட்ன்றது ஒரு யார் வேணா இன்ட்ரெஸ்ட் போடலாம். இங்க நாங்க 6.5% சொன்னவர்கள் வேற யாருக்காக கொடுத்தார்களா? வேற யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, அந்த சலுகையை கொடுக்கவும் இல்லை. அது MSRDCக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டு அந்த விண்டோ க்ளோஸ் செய்யப்பட்டது. அந்த விண்டோன்னு நான் சொல்வது என்னவென்றால் அந்த 6.5% இன்ட்ரெஸ்ட் அவர்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு அதை க்ளோஸ் செய்து விட்டார். இதுக்கப்புறம் ஒரு பெரிய கூத்து நடந்தது. இவர்கள் 21 ஆரம்பித்து 22 இவர்கள் வந்து சொன்னது என்ன, 25,000 கோடி என்று சொன்னார். 25,000 கோடி வந்ததா? சொற்பமே 3,000 கோடி தான் MSRDCயில் HDFC பண்ணிருக்காங்க. பிறகு எங்க பணம் என்று கேட்டால் பிறகு வரும் என்று கொடுக்கவே இல்லை. சோ 25,000 கோடி ரூபாய்க்காகத்தான் இந்த 6.5% கமிட் பண்ணிட்டாங்க. அதுவே வரல உள்ள. சோ அப்ப 25,000 கோடி என்றால் எப்படி HDFC மேனேஜ்மெண்ட் இப்ப இந்த அத்தனு சக்கரவர்த்தி எப்படி புரிந்திருக்கும்? எந்த ஃபேஸ்ல நீங்க தரீங்க? ஒரே லாட்டா 25,000 கோடியை டிரான்ஸ்பர் செய்ய போறீங்களா, இல்ல முதல் வருடம் 2வது வருடம் அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்திருக்கலாம். ஆனா 25,000 கோடி ஒரே லாட்டில் கொடுப்பதாக பிம்பத்தை உருவாக்கி விட்டு இவர்களும் அதுக்கு 6.5% சொல்லிவிட்டு கொடுத்தது என்னமோ 3,500 கோடி 4,000 கோடி தான் ஃபண்ட்ஸ் வந்தது. இதுதான் இன்வெஸ்டிகேட்டிங் கமிட்டியில இன்னைக்கு பெரிய இஷ்யூவா நிக்குது. எதற்காக கொடுக்காத ஒரு பணத்திற்கு எதற்காக நீங்கள் வெளியே போய் எதற்காக நீங்கள் வந்து 6.5% அதை உடனே வந்து நிறுத்தி இருக்க வேண்டும் அல்ல, அதை மீறி நீங்கள் ஒருபடி மேலே போய் நீங்கள் எதற்காக அந்த 45 கோடி எக்ஸ்பென்ஸ் வேற கொடுத்தீர்கள்? இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா நடந்த முதல் குற்றச்சாட்டு. ஓகே, முதல் குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு என்பது என்னன்னா, 2வது முதலில் கோள் முற்றில் கோள் என்பது இங்கேயும் விதியை மீறினார் அத்தனு சக்கரவர்த்தி என்ன செய்தார் என்றால் 18க்கும் 22க்கும் இடையில் HDFC வந்து பாண்ட் இஷ்யூன் செய்தது. அந்த பாண்ட் இஷ்யூ செய்ததில் குறிப்பாக 18-22 அதே காலகட்டத்தில் NRIs குறிவைத்து துபாய் பிரான்ச், துபாய் பினான்சியல் சென்டர் அத்தாரிட்டி அப்ரூவலோட
அங்கே வந்து என்ஆர்ஐஸ், தட் இஸ் என்ஆர்ஐஸ் லிவிங் இன் துபாய் அண்ட் பஹ்ரைன்ல இருக்கவர்களுக்கு பாண்ட் விற்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. பாண்ட்ல ஜெனரலா 2-3 கேட்டகரி உண்டு. ஹை ரிஸ்க் கேட்டகரி, லோ ரிஸ்க் கேட்டகரி, AAA, CCC இப்படிலாம் சொல்லுவாங்க. இவர்கள் என்ன செய்திருக்காருன்னா கிரெடிட் சுவிஸ் பாண்ட் வித்திருக்காங்க. ஒன்னாத பொருளா இவர்கள் இன்ஸ்ட்ருமெண்டா வித்ததை வந்து 1000 கோடி ஒர்த் ஆஃப் பாண்ட்ஸ். நான் சொல்றது 18க்கும் 20 HDFC பேங்க் இஷ்யூ பண்ற பாண்டு ஆன் த நேம் ஆஃப் கிரெடிட் சுவிஸ். இவங்களோட பேண்ட்ல இன்னொரு ப்ராடக்டும் வித்திருக்காங்க. HDFC பாண்ட்ல கிரெடிட் சுவிஸோட. ஆனால் இவர்கள் 18-22 வித்தது 23 கிரெடிட் சுவிஸ் இன்சால்வென்டாக டிக்ளேர் செய்யப்பட்டது. அந்த 1000 கோடி என்ஆர்ஐ இன்வெஸ்டர் செய்த பணம் திவாலா ஆனது. ஏனென்றால் இதை டேக் ஓவர் செய்த கிரெடிட் சுவிஸை டேக் ஓவர் செய்த டாய்ஷ் நிறுவனம் இந்த சோகால்டு இந்த லாசஸ் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணும்போது இந்த பாண்டையும் ரைட் ஆஃப் பண்ணி விட்டது. ஓகே, HDFCக்கு கிடைக்க வேண்டிய 1000 கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் பணம் கிடைக்கவில்லை. இந்த செய்தி என்ன ஆகிறதுனா, DFSAக்கு துபாய் பினான்சியல் சர்வீஸ் அத்தாரிட்டி நீங்கள் எப்படி வந்து கிரெடிட் சுவிஸை ஹை சேஃப்டி ஹை பிரீமியம் எப்படி வித்தீர்கள்? 18-21 காலகட்டத்தில் கிரெடிட் சுவிஸ் ஆல்ரெடி பிரச்சனையில் உள்ளது, எப்படி நீங்க வித்தீர்கள் என்று சொல்லி செப்டம்பர் 25 துபாய் ஆபரேஷன்ஸ் ஆஃப் HDFC பேங்க் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று இன்வெஸ்டிகேஷனில் உள்ளது. இதுதான் ஆக்சுவலா முக்கிய பிரச்சனை. ஆனால் வந்து இங்க இந்திய ஊடகங்கள் வந்து இதை இந்த MSRDC 45 கோடி ஊழலை தான் பெரிதாக பேசுகிறோம். ஆனால் நடந்தது என்னமோ, ஏன் இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு தவறான 1000 கோடி ஒர்த் ஆஃப் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, நீங்க இது எங்க ரீகால் பண்ணலாம்னா, அதானி வந்து இதுல யூஸ் பண்ணார் இல்லைங்களா, நம்ம இங்கத்திக்கு பப்ளிக் ஃபண்ட்ஸ் யூஎஸ்ல பண்ணும்போது இதே மாதிரிதான் சில பொய்களை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. அங்க என்ஆர்ஐ ஃபண்ட்ஸ் நீங்க டேப் பண்ணும்போது ஏன் டிரான்ஸ்பரண்டா இல்லைன்றதான் மெயின் குற்றச்சாட்டு. நவ் HDFC பேங்க் இஸ் பார்ட் இன் துபாய் பினான்சியல் ஆபரேஷன்ஸ். அந்த பர்டிகுலர் சென்டர்ல யூ cannot செல் எனி ப்ராடக்ட். இதுதான் இவர்களுக்கு பெரிய அவமானமாகி உள்ளது. இந்த பர்டிகுலர் இஷ்யூ எடுத்தவனே, இது டிக்ளேர் பண்ணவனே என்ன பண்றாங்கன்னா, 25 ஏப்ரலில் ஆரம்பித்து 26 பிப்ரவரிக்குள் இங்கே ஒரு இன்டர்னல் ஆடிட் நடக்கிறது. என்ன நடந்தது துபாயில் என்று கேட்கிறார்கள். அப்ப சொல்லும் போது இவர்கள் மூடி மறைத்து விட்டு ஒரு 3 மாசம் மூடி மறைத்து விட்டு கடைசியில வந்து 17 மார்ச் 26 வரை எதுவும் தப்பு நடக்கவில்லை என்று ரிப்போர்ட்டை க்ளோஸ் செய்து, ஆடிட் ரிப்போர்ட்டை க்ளோஸ். என்ன ஞானோதயம் பிறந்தது என்று தெரியவில்லை. மார்ச் 18, 2026 அன்று திடீரென்று அந்த ஆடிட் கமிட்டியை ஓபன் செய்து இல்லையாம் நாம் தப்பு செய்தோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். முதல்ல இல்லைன்னவங்க ரெண்டாவது ஒத்துக்கிறாங்க. சோ ஒத்துக்கொண்ட அடுத்த நிமிடம் இவர் ரிசைன் செய்கிறார். அதனு சக்கரவர்த்தி என்கிற ரிசைன் செய்கிறார். ஆனால் இவர் ரிசைன் செய்யும் போது சொன்ன குற்றச்சாட்டுகள் மிகவும் கேள்விக்குறியாக உள்ள. இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சேர்மனாக இருக்கிறவர் சொல்லும் வார்த்தை, எனக்கும் HDFCயில் நடந்த இந்த ஊழல்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், நடுநிலை ஊடகங்கள் கேட்கிறேன், அப்படி என்றால் நீங்கள் ஏன் வந்து 3 வருஷம் தூங்கி கொண்டிருந்தீர்களா? நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? MSRDC கேஸிலும் சரி, MSRDC நீங்க சொன்ன அந்த கேம்பெயினிலும் சரி, இதிலும் சரி, இது வந்து உங்களுக்கு தெரியாதா? ஏன் செய்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்றும் சொல்கிறார், 23 மர்ஜர் செய்யப்பட்ட HDFC பேங்க் மர்ஜர் செய்யப்பட்ட பிறகு வரவேண்டிய ஃபுல் ப்ராஃபிட் வரவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீங்கள் வந்து தூங்கி கொண்டிருந்தீர்களா? ஒரு அவ்வளவு பெரிய நிறுவனத்தை, 5 லட்சம் கோடி உள்ள நிறுவனத்தை, நான் இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 கோடி ஆண்டுக்கு லாபம் கொடுக்கிற நிறுவனத்தை இப்படித்தான் நீங்க கையாண்டீர்களா அப்படி என்று கேட்ட கேள்விக்கு இதுவரை அவரிடம் பதில் இல்லை. ஆடிட் கமிட்டி தப்பு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஸோ இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் நிறுவனம் செய்த அந்த முறைகேடாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய HDFC பேங்க்ல நடந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, இப்போ காமனாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரைஸ் ஆகுது. ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களினுடைய பணம், ஒரு தனிநபர்கள் இல்லைன்னா தனி ஒரு நிறுவனம், அவர்கள் வந்து லாபம் அடைவதற்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு. அப்போ இதை பொதுமக்கள் பணத்தை கையாளக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களை கண்காணிப்பதற்கான அமைப்புகள் இருக்கும்ல, அந்த கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளினுடைய செயல்பாட்டு, அந்த செயல்பாட்டுல வந்து அரசியல் தலையீடு அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? உண்மை சார், உண்மை. இது வந்து முதல்ல வந்து மக்களின் பணம் எவ்வளவு போயிருக்கிறது என்று சொல்லிடுறேன். ஏன் இந்த நீங்க சொல்லக்கூடிய வாட்ச் டாக்ஸ் ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனைகளாயும் ஒரு மௌனியாகவே இருந்தன?
2 வருடமோ 3 வருடமோ. நீங்க நம்ம பேசிய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 2023 அப்பயே இதெல்லாம் வந்திருக்கு. இந்த துபாய் ஆபரேஷன்ஸ்ல இவர்கள் செய்த மிஸ் செல்லிங் என்று சொல்கிறேன். அவங்க அதை யூஸ் பண்றது மிஸ் செல்லிங். ஏன் கஸ்டமர். சோ அப்படி என்றால் செபி அப்பயே கேட்டிருக்க வேண்டும். அப்பயே சேர்மனை ஒரு கால் ஃபார் பண்ணி இருக்க முடியும். எப்படி நீங்க அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அதுதான் இன்டரிம் ரிப்போர்ட், இன்டரிம் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன் செய்யவில்லை? ஆர்பிஐ வார்னிங் இஷ்யூ பண்ணிட்டு இருக்க வேண்டும். ஏன் செல்ல? நீங்க கேட்ட கேள்வி மிகவும் என்ன சொல்றது, ஒரு பாயிண்டட் டைரக்ட் ரெலவெண்ட் கேள்வி. இந்த 2 நிறுவனங்களே இவரை கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் அதற்கான முக்கிய காரணம் நான் தான் முதலில் சொல்லியது போல, இவர் மோடியோடவே டிராவல் செய்ததால், அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவருடைய முக்கிய பொறுப்புகளை இவர் பர்சனல் ஃபைல்ஸ், கான்பிடென்ஷியல் செக்ரட்டரி போல இவர் செயல்பட்டதால் இவர் செய்யும் செயல்கள் எதையுமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 வருடம் யாருமே கண்டுகொள்ள. இதற்கு போர்க்கொடியாக நின்றவர்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டால், அந்த மீட்டிங்கில் அந்த பாயிண்ட்டும் வந்திருக்கிறது. அந்த இன்டர்னல் ஆடிட் கமிட்டியில சொல்வது என்னவென்றால், ஜெகதீசன் தட் இஸ் இன்று MD CEO 2 டென்யூர் முடிந்து இப்ப அடுத்த டென்யூருக்கு வெயிட் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் HDFC உள்ளிருந்து வளர்ந்தவர்கள் ஆதலால் இவர்கள் தொடர்ந்து இவர் செய்யும் வேலைகளுக்கு போர்க்கொடியை ரைஸ் செய்ததால் இவரை 3வது முறைக்கு அவரை பரிந்துரை செய்யவில்லை. யார்? அத்தனு என்ற சேர்மன் ஜெகதீசன் என்பவரை 3வது முறையாக MD CEO ஆக்க விரும்பவில்லை. இவர் கடைசி நாள் செல்லும் போது அந்த ஃபைல் என்னிடம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். சோ அப்ப என்ன கேட்கிறான்னா, அப்ப இப்ப திசை திருப்புகிறது தலைப்பு. அப்ப இது உள்ள நடந்த லீடர்ஷிப் வார் மாதிரி நடந்ததா அப்படின்னு திசை திருப்புகிறாங்க. இவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல அப்படின்றதுனால இவங்க சேர்மனுக்கு எதிராக தவறான தகவல்களை, தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. திசை திருப்பல் நடந்தது. ஓகே. ஆனால் இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய தருணமாகப்பட்டது, ஆடிட் ரிப்போர்ட்டை மூடி மறைத்து பேங்கோட பெயரை காப்பாற்றியாக வேண்டும் என்பதால் 3 இண்டிபெண்டன்ட் லா மேக்கர்ஸ் ஐ திங்க் ஏப்ரல் மாசத்துல அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. லா ஃபார்ம்ஸ் இண்டிபெண்டன்ட். அது 2 லோக்கல் லா ஃபார்ம்ஸ். ஒன்னு வாத்வா ஏதோ ஒரு நேம் வரும், இன்னொன்னு கரெக்டா ஞாபகம் இல்லை. 3வது இண்டிபெண்டன்ட் ஃபாரின் லா ஃபார்ம் கொடுத்து இந்த லா ஃபார்மிடம் இந்த 3 இஷ்யூ சம்பந்தமாக ஒப்பீனியன் கேட்கிறார்கள். ஒண்ணு, அதே மாதிரி இதிலிருந்து இவரை ஜெகதீசனை விலக்கி இந்த பிரச்சனை, ஏன்னா இதற்கு காரணம் அவர்களே என்று தெரிந்ததா, விலக்கி விட்டு அவரை பழையபடி MD CEO ஆக்கி விடலாம் என்பது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த 3 மாதத்தில் இந்த HDFCக்கு பெரிய சவால். யார் MD CEO வரப்போகிறார்? வெளியால் வந்தால் பிரச்சனை என்பது HDFC நன்றாக உணர்ந்துவிட்டு இந்த 5 வருட காலத்தில் அத்தனை செய்த பிரச்சனைகளை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை இன்னொரு பரிந்துரையும் இவர்கள் செய்து விட்டார். HDFC போர்டு கூடி இனி வருங்காலங்களில் தயவு செய்து பேங்க் அனுபவம் தெரியாதவர்களை சேர்மன் CEO HDFC கலாச்சாரத்திற்கு அப்பாயிண்ட் செய்யாதீர்கள் என்ற பரிந்துரையை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் என்னதான் இருந்தும் கூட எக்ஸ்டர்னல் அந்த லா மேக்கிங் ஃபார்ம் என்ன பரிந்துரை செய்ய போகிறது என்பது ஒண்ணு. RBI இதில் தலையிட போகிறதா? ஆமாம், இவர்கள் சொல்வது கரெக்ட். நம்ம அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பெட்டர் நம்ம ஒரு பேங்கிங் பர்சன், ரிட்டையர்டு டெப்டி கவர்னரை அப்பாயிண்ட் செய்தாலும் செய்வார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்க போற விஷயம் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, நான் போன இன்டர்வியூல கூட இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன் வச்சேன். ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு கிராஷு, ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஊழல், இதெல்லாம் வரும்பொழுது பொதுமக்கள் தங்களோட அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 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 புரிதல் பெருசா யாருக்குமே இருக்காது. அதே கேள்வி நான் இங்கே முன் வைக்கிறேன். இப்போ HDFC பேங்க்ல இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதனால எனக்கு என்ன பாதிப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல மக்களுக்கு. அதற்கான பதில் என்ன சார்? சார், ஜென்ரலா பார்த்தோன்னா பங்கு மார்க்கெட்ல போறதே எல்லாரும் தயங்குவாங்க. அப்படியே போனாலும் கூட பெரும்பாலும் கேட்டா எந்த பங்குல போடலாம் அப்படின்னு ஒரு படித்த வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் என்டர் பண்ற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த Nifty 50 என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டாப் 10 ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்புகளில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஸ்கிரிப்ட் தான் இந்த HDFC பேங்க் லிமிடெட் என்பது. இதை விட்டீர்கள்னா நீங்க TCSஓ இல்லை டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி போன்ற நம்பகத்தன்மையோடு இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய 50 பெரு நிறுவனங்கள் ஒன்னு மக்கள் அதிகமாக நம்பக்கூடிய நிறுவனங்கள் டாப்ல இருக்கு. ஓகே. சோ இப்ப இந்த HDFC பேங்க் லிமிடெடோட ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி
ஷேர்ஸ் இருக்கு, கோடி ஷேர்ஸ் வேல்யூல கோடி ஷேர்ஸ். அது இன்டூ நீங்க இன்னி மார்க்கெட் வேல்யூக்கு நீங்க 1000 ஒரிஜினல் வேல்யூ போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்ல. அதோட வேல்யூ 15, அந்த 1500 கோடியோட வேல்யூ கேட்டீங்கன்னா 15 லட்சம் கோடி. இந்த இதுக்குள்ள நம்ம 2 பாயிண்ட் ஜெனரலா பேசுவோம். என்ன பேசுவோம்னா, எஃப்ஐஐ எவ்வளவு இருக்குன்றது நான் லாஸ்ட் டைம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லயே தான் சொல்லியிருப்பேன். இதுல வந்து மேஜர், இதுல வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆன மெயின் ரீசனே என்ன, எஃப்ஐயோட பங்கு வந்து மிக மிக அதிகம். 40%. நிறைய நிறுவனங்கள் வந்து எஃப்ஐஎஸ் வரக்கூடியது, மெக்காரே போன வரக்கூடியது எங்கன்னு கேட்டீங்கன்னா HDFCல முதல்ல பார்க்க பண்ணேன். ஏன்னா அவ்வளோ கிளீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுனால. ஸோ அவர்களோட பங்கு சதவீதம் இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி 42% ஷேர் ஹோல்டிங் இருந்த பங்கு மார்ச் 26க்கு பிறகு 38ஆக 4% குறைந்து விட்டது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனோட இன்வெஸ்ட்மென்ட், FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் வெளிநாட்டு முதலீடு. ஓகே. ஆனால் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, இந்த 4%, தட் இஸ் வந்து 42% இருந்த எஃப்ஐஐ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணிருக்காங்க அகைன் கேட்டா, போன முறை சொன்ன அதே பதில் தான். நம்ம நண்பர் வாலண்டரியா வந்திருக்காரு, எல்ஐசி. சோ சார் எனக்கு புரிஞ்சுக்க முடியல, எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருநிறுவனங்களுக்கு இல்ல தனிநபர்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ, அங்கெல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்கு மக்கள் பணத்தால் உருவாக்கப்பட்ட எல்ஐசி நிறுவனம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரை வந்து 42 இருந்த எஃப்ஐஐ ஹோல்டிங்கும் 38% இருந்த டிஐ ஹோல்டிங், டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் என்று சொல்லக்கூடிய அப்படியே ரிவர்ஸ் ஆகி இருக்குது. இவர்கள் 38% ஆகி டிஐ இப்போது 42% ஆக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு புறத்தில் மக்களோட இன்டைரக்டா இழந்த எல்ஐசி பணம் ஒன்று. அடுத்தது கிட்டத்தட்ட 25% தட் இஸ் மார்க்கெட் எரோட் ஆகியிருக்கிறது. டோட்டல் 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன். இன்னைக்கு HDFCயோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த இவரோட அதுல் சக்கரவர்த்தி இது ரிசைன் செய்ததுக்கு அப்புறம் இழந்த பங்கின் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி இன்னைக்கு எரோட் ஆகிவிட்டது 2 மாதத்தில். மூன்றாவதான குற்றச்சாட்டு, இதில் தனிநபர்கள், தட் இஸ் உங்களை போன்றவரோ என்னை போன்றவரோ HDFC பங்கில் வந்து வகிக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 10%, அதாவது 15 லட்சம் கோடியில் 10%, 1.5 லட்சம் கோடி 25% கீழே விழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண சாதாரண நபர்களோட பங்கின் விலைகள் குறைந்ததால் 25 லட்சம் கோடி, அதாவது கிட்டத்தட்ட 37,000 கோடி வந்து நாம் பணத்தை இழந்திருக்கிறோம். இது மேலே வருமா என்று கேட்டால் தெரியாது. இதெல்லாம் நடந்ததால் இன்னொரு மிக மிக முக்கிய டெவலப்மெண்ட்டும் நடந்தது. கரெக்டா மார்ச் 18 ரிசைன் செய்து முடித்தவுடன் 18 நாளில் மார்ச் மாதத்தில் மட்டும் 1,50,000 கோடி ஒர்த் ஆஃப் எஃப்ஐஐஸ் ஓவராலா மார்க்கெட்ல இருந்து, இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஐ HDFC போன்ற நிறுவனத்திலே இப்பேற்பட்ட தவறுகள் நடக்கின்றனவா, அது HDFCல மட்டும் பாதிக்கல, மற்ற கம்பெனியும் பாதித்திருக்கிறது. அதனால மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை விட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில போயிருக்கு. உங்களுடைய ரூபா மதிப்பீடுல வந்து பிரச்சனையாவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஃபாரின் ரிசர்வ் குறைகிறது, நம்ம ரூபாயினுடைய மதிப்பு வீழ்வது, இதனால விலைவாசி உயர்வு ஏற்படுவது. சோ ஒரு சின்ன தவறு, ஒரு அந்த அத்தனு சக்கரவர்த்தி என்பவர் மோடிக்கு முன் தான் ஒரு நல்ல சேர்மன் போல காண்பிப்பதை ஒரு 25,000 கோடி ஃபண்டை எடுத்து அங்க 1000 கோடி ஃபண்டை வித்து தருகிறேன் என்று சொன்ன ஒரு சொற்ப பணத்திற்காக ஆசைப்பட்டு செய்தால் இது இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ காமன் மேனர் டைரக்டா வந்து பாதிச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைய நிலைமை. எஃப்ஐஐ மத்தியிலும் இதான் நிலைமை, சென்செக்ஸ் மத்தியிலும் இதான் நிலைமை, காமன் மத்தியில் இது எப்பொழுது மீண்டு வருகிறோம் என்பது ஆண்டவன் பார்வைக்கு விட்டுவிடும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.